கொடும்பாலூர்ன்ற ஊரில் இந்த சின்ன குழந்தைகளுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதிதாக சிவலிங்கம் வந்து மண்ணுக்குள்ளே எடுத்தது வந்து பின்னமான நிலையில் இருந்ததுனால புதிதாக சிவலிங்கம் வாங்கி இங்கே கட்டும் பணி வந்து நேற்றையிலேருந்து நடைபெற்றுட்ருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேற்கூரை அமைக்கிற பணி வந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி முழுக்க மேற்கூரை அமைத்து நாளைக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் கழித்து இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் முறைப்படி வேள்வி நடத்தி இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்ய போகிறோம். கண்டிப்பாக அனைத்து அடியார் பெருமக்களும் கலந்துக்கணும். இது வந்து மூவர் கோயில் போகிற வழி, அதாவது பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயில் எதுன்னு பார்த்திங்கன்னா அதுதான் மூவர் கோயிலும் ஐவர் கோயிலும். ஐவர் கோயில் இருந்த தடையுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் எஞ்சி உள்ளது பார்த்திங்கன்னா அந்த மூவர் கோயில் தான். அந்த மூவர் கோயில் போகிற வழியில் தான் இந்த மாதிரி ஒரு அசுத்தமான ஒரு நிலை இருந்தது. இந்த சீமை கருவேல மரங்கள்லாம் அகற்றி இங்கே இந்த சின்ன குழந்தைகளுக்காக வழிபாட்டு தலமாக நம்ம மாற்றிட்டு இருக்கோம். இப்படி வழிபாடு தலமாக மாறிடுச்சுன்னா இந்த இடத்துல அதுக்கப்புறம் அசுத்தமாக நடக்காது. இந்த மூவர் கோயில் போகிற வழியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கூரை அமைக்கிற வந்து பணி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி முடிஞ்சிடும். நாளைக்கு காலையில் 6லேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே வேள்வி நடக்கும். கண்டிப்பாக அனைத்து அடியார் பெருமக்களும் இங்கே கலந்துக்கணும். அனைத்து மக்களும் கலந்துக்கணும்.